ஓவரால் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பெனிஃபிட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கூட கொடுக்கல. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து குறைச்சிருக்கலாம். அப்படி குறைக்கலனா கூட இந்த 1.25 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரையும் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்டிடி வந்து குறைக்காம இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் விழும், அதில் சந்தேகமே வேணாம். அண்ட் இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வரும், பட்ஜெட்டில் வந்து எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கான வழிவகையை வந்து செய்யலை, அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பிலீஃப்னு எதுவும் இல்லை. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூஎஸ் ஃபெடரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க, ரேட் கட் பண்ணல. ஸோ இவங்களும் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் நடந்தால் ஒன்று உண்டு, இந்த 2 விஷயம் நடந்தால் உண்டு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஏன்னா இயர்னிங் சீசனும் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா பெரிய கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1-2 மாதத்துக்கு வந்து வீக்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி தான் நினச்சேன். அண்ட் என் வியூக்கு அகேன்ஸ்டாக தான் போச்சு. ஏன்னா வந்து டேக்ஸஸ் ஏற்றினாங்க. டேக்ஸஸை ஃப்ளாட்டாக வச்சுருந்தா கூட ஒருவேளை இந்த எல்லா செக்டார்ஸ்க்கும் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெனிஃபிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதனால் மார்க்கெட் ஏறி இருக்கலாம். ஆனால் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணி சாவரின் கோல்டு பாண்டுக்கு டேக்ஸை போட்டு இதெல்லாம் பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக மாற்றிட்டாங்க. நாளைக்கு தான் உண்மையாக மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்கணும். நாளைக்கு இன்னும் மார்க்கெட் வந்து வாலெட்டலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான காலகட்டம் தான், நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.